இது என்னடா புதுசா ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இதுதாங்க தேங்காய் பண்ணு. 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தில் பசந்த் தேங்காய் பண்ணு இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே பிடிச்ச உணவு. இருந்தாலும் இது நம்ம பேக்கரியில வாங்கினதுனால பேக்கரியில இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதை தின்னுட்டு உட்காந்துருந்தேன். வீடியோ எடுத்துட்டு இருந்தா என்ன தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு ஒரு திட்டம் வாங்கிட்டு சரி கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கட் பண்ணேன். குறிப்பா என் பெரிய பையன் திங்கிறத நிறுத்துமா, இதை கட் பண்ணுமா அப்படின்னு அவன் ஒரு போனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தான். சரிடா சரிடா இருடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பண்ணை கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதையும் உருப்படியா கட் பண்ணனா அப்படின்னு கேட்டனா கண்டிப்பா இல்லைங்க. இங்க பாருங்க என்ன கந்தரகோலம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. எங்க வீட்டுல 6 பேருன்னு சொல்லிட்டு 6 பீஸா போடுறேன்னு என்னென்ன கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? கேவலமா கொடூரமா என்னன்னு தெரியல. சரி ஒரு வழியா இந்த தேங்காய் பண்ணை கட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வழியா கட் பண்ணியாச்சு. கட் பண்றதுக்குள்ளேயே என் பெரிய பையன் இல்ல எனக்கு கூட எனக்கு பெரிய பீஸா எது இருக்கோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இருடா தம்பி நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி பிரிச்சு கொடுக்கக்குள்ள படாத பாடு பட்டுட்டான். அங்க பாருங்க அவன் எப்படி பரபரன்னு துடிக்கிறான்னு. கடைசியில ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சோண்டு தாங்க தேங்காவே இருந்துச்சு. இதுக்காடா இந்த துடி துடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா தேங்காய் பண்ண சாப்பிட்டா